வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கர்த்தாவே, வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்று எழுதியிருக்கிறபடி இந்த 11ஆம் மாதம் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் பரிசுத்த ஆலயத்தில் பரிசுத்த வார்த்தைகளை பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறபடியினால் மத்தேயு 10:20 படி பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறபடியினாலே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஆலோசனைகளை இந்த மாதம் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நீங்க வாசித்த அந்த சங்கீதத்தில் என்ன இருக்குது? எத்தனை சங்கீதம்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அது கடைசியில் வந்துதான் பரிசுத்தம் உள்ளவர். 99 அதை மட்டும் படிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. தொடர்ந்து நான் நல்லா கவனிக்கிறேன். போன வாரமும் சங்கீதம் எதுவோ அதான் தேவ செய்தி. ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன சங்கீதம் எப்படி எடுத்தாங்க எப்போ எடுத்தாங்கன்னு தெரியல. பலிபீடத்தில் உண்மையை சொல்கிறேன். ஆனால் அதான் செய்தி. இன்னைக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இங்கிலீஷ்ல வாசிக்கிறவங்க எடுத்தா வாசிங்க, தெலுங்குல எடுத்தவங்க எடுத்தா வாசிங்க. இவன் சொன்ன மாதிரி கர்த்தருக்கு எல்லா பாஷையும் புரியும். இந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, நல்ல கவனிங்க, அடுத்தவங்க இரத்தம் இல்லை, வேற யாருடைய இரத்தம் இல்லை, சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பட்டார். நகர வாசலுக்கு புறம்பே. நகர வாசலுக்கு புறம்பேன்னா உங்களுக்கு புரியுதா? ஊருக்கு வெளியே. ஊருக்கு வெளியே யாரை கொண்டு போய் புதைப்பாங்க? தற்கொலை பண்ணவங்க இல்லையா? அப்புறம் மருந்து குடிச்சு செத்தவங்க, அகால மரணம் அடைஞ்சவங்களை தான் அங்க கொண்டு போய் நல்லா சாவுறவங்களை கல்லறையில வைப்பாங்க. அந்த நகரவாசலுக்கு புறம்பே இயேசுவை கொண்டு போயிட்டாங்க. அவருடைய சாவுலே ஒரு நிந்தை, அவமானம், வேதனை எல்லாத்தையும் சுமந்தார், அவர் சகித்தார் என்று பார்க்கிறோம். அதுக்கு என்ன வாசிக்கிறீங்கன்னா, அந்த நிந்தையை நாமும் சுமந்து அவரோடு செல்லணுமா? அதை மட்டும் படிங்க. ஆகையால் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அவரிடத்துல எப்படி நாம் வரணும்னா, ஒரு பெரிய பூமாலையோட போக முடியாது. வசனத்தை நல்லா கவனிங்க. வேதனையை சுமந்து, வியாதியை சுமந்து, நிந்தையை சுமந்து, அவமானத்தை சுமந்து தான் நம்ம அவர்கிட்ட போகணும். ஏன்னா அவரும் வேதனையை சுமந்தார், வியாதியை சுமந்தார். இயேசுவின் காயங்களால் சுகமான, தழும்புகளால் குணமானோம். நமக்காக அவர் சிலுவையை சகித்தார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். என்ன சந்தோஷம் தெரியுமா?
எனக்கு தலையில முள்முடி வைக்கிறாங்க, கை கால்ல ஆணி அடிக்கிறாங்க, கசையால அடிக்கிறாங்க, கசப்பு காடியை கொடுக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாலும் ஒன்றே ஒன்று, என் ஜனம் என் ரத்தத்தில் தான் கழுவப்பட வேண்டும், என் ஜனம் என்னுடைய ரத்தத்தில் நீக்கப்பட வேண்டும். ஆகையினால் தான் 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எந்த ரத்தமும் சுத்திகரிக்க முடியாது. மறைந்த ஒரு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் எப்போ பேசும்போது என் ரத்தத்தின் ரத்தங்களாகிய உடன்பிறப்புகளே சொல்வாரா. நெருப்பக்காட்டாக இதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறீங்களே. ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ரத்தம் கொடுத்துருக்காங்க. அது மாற்று ரத்தம், மனுஷ ரத்தம் தான். யாரோ ரத்தம் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஒரு உணர்வு என்னன்னா, என் ரத்தத்தின் ரத்தங்களாகிய உடன்பிறப்புகளே. ரத்தத்தை கொடுத்தவனே இறந்துட்டான், ரத்தத்தை எடுத்தவரை இறந்துட்டாரு. ஆனா உங்களுக்காக ரத்தம் கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு பரிசுத்தமாக 10 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவு பரிசுத்தமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் நடந்திருக்கிறோம். அதான் இன்னைக்கு செய்தி. ஏன்னா ஒரு பரிசுத்த பந்தி இருக்கிறதுனால நமக்கு ஆயத்தமாக சரியான நேரத்தில் கர்த்தர் முடிக்க உதவி செய்வார். நல்ல கவனிங்க. அந்த பரிசுத்தம் எப்படி இருக்கணும்னா, ஒரு டாக்டர் என்ன விரும்புறான், என் பிள்ளை என்ன மாதிரி டாக்டர் ஆகணும். ஒரு இன்ஜினியர் என்ன விரும்புறான், என் பிள்ளை என்ன மாதிரியே சொல்லுங்க. ஒரு கப்பல் ஓட்டுற ஒரு கேப்டன் என்ன மாதிரி என் பிள்ளை இந்த கப்பலை ஓட்டணும். ஒரு விமானம் ஓட்டி ஒரு பைலட் என்ன மாதிரி என் பிள்ளை விமானம் சொல்றாங்கல்ல. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, லேவியராகமம் 20:26 நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்றாரு. நம்ம பரிசுத்தமா இருக்கிறது இல்ல, நம்ம பரிசுத்தமா வாழ்றது இல்ல. அவர் என்ன பரிசுத்தம் விரும்புகிறார், அவருடைய பரிசுத்தம் என்ன? பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, கர்த்தராய் இருக்கிற நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. யாருக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கணுமா? எனக்கு ஏற்ற பரிசுத்தம். யாக்கோபுல வாசிக்கிறோம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம், அவர் விரும்புகிற பரிசுத்தம். அப்ப அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் தேவனை முடியாது. நான் பரிசுத்தமாக வேண்டும் என்பது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4:3, 1 தெசலோனிக்கேயர் 4:7 ஒரே இடத்துல 2 வசனம் இருக்குது. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும், நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் தேசி மாற்றத்துக்கு போதும் போதும். அதுக்கு அடுத்தது 7வது வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல அசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். கரங்களை தலையிலே சொல்லுமா. ஏனென்றால் நம்மை அழைத்தவர் யார்? பரிசுத்தர். உங்க அப்பா யார்? வாத்தியார். மகனும் வாத்தியார். உண்மைதானே? அப்ப என் கர்த்தர் யார்? என்னை அழைத்தவர் யார்? என்னை அபிஷேகித்தவர் யார்? பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம ஆலயத்துல வந்து ஆராதிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதே நீங்க எபிரேயர் 12:14 நீங்கள் பரிசுத்தமா இருக்கவும் யாவரோடு சமாதானமா இருக்க நாடுங்கள். இந்த 2 காரியம் வசனத்துல இருக்கு. நீங்கள் பரிசுத்தமா இருக்கவும் யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும். அப்போ இந்த காலை வேளையிலே தேவன் விரும்புகிற பரிசுத்தம், சிநேகிக்கிற பரிசுத்தம், அந்த பாதையில போயிட்டோம்னா கொலேசியர் 1:12-14 என்ன வாசிக்கிறோம்? கொலேசியர் 1 அதிகாரத்திலே இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் அதிகாரம் தான் என்ன? ஒரு பாவம் நம்ம அடிமைப்படுத்தி இருந்தது இல்லையா? ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். ஆனா இன்றைக்கு பாவம் எனக்கு அடிமை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாவத்துக்கு நான் அடிமை இல்லை, அந்த பாவம் எனக்கு அடிமை. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று அதே கொலேசியர் 3:3ஆம் அதிகாரம் 12-14 நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இதை வாசிக்க நேரம் இல்லை, நான் சீக்கிரமாய் கடந்து போகிறேன். நமக்கு பரிசுத்த பந்தி இருக்கிறது. நாம் அநேக காரியங்களை இந்த உலகத்திலே வெறுக்க வேண்டும். சொல்லுங்க, வெறுக்கிறது என்னது? வேண்டாம்.
உதாரணமா மோசே ஒரு பெரிய அரண்மனையில தான் அவன் வாழ்ந்தான். ஒரு பெரிய ராஜ குடும்பம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25 அதை நாம் பார்க்கும்போது அந்த அரண்மனையில ஒரு பெரிய பாவமான அரண்மனை. எங்கு பார்த்தாலும் பாவம். எப்படி இருக்கும் சொல்லுங்க? அரண்மனை வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரே குடியும் அடியும் கடியுமா தான் இருக்கும். ஆனா மோசே அது வெறுத்தாண்டு இருக்கு பாருங்க. 24, 11, 24. மோசே பெரியவனான போது ஆரோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை அநித்தியமான பாவ சந்தோஷங்களே பாருங்க. ரெண்டு சந்தோஷம் இருக்கு இந்த உலகத்திலே. ஒன்று பாவத்திலே வருகிற சந்தோஷம், இன்னொன்று பரிசுத்தத்திலே வருகிற சந்தோஷம். அல்லேலூயா. இப்போ இந்த காலவேளையில எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏசியாவில் சொல்றாரு, ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். அப்ப அவருடைய வழி பாவ வழியா பரிசுத்த வழியா? பரிசுத்தமான வழி என்று பார்க்க. இந்த நாள் பரிசுத்தமான நாள். இந்த நாளை நாம் எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும் என்று ஏசியாவிலே அது வசனம் நாம் குறிப்பிடல. ஆனா வசனம் இப்போ கர்த்தர் அதை வெளிப்படுத்துறதுனால பரிசுத்தமான அந்த நாளை 58ஆம் அதிகாரம் 13, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. பார்த்தீங்களா? நமக்கு இஷ்டமானதை இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. யார் சொல்றா தெரியுமா? கர்த்தருடைய வாய். கர்த்தர் சொல்றாரு. நீங்க இந்த ஆராதனைக்கு வந்துட்டு போங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? ஒரு ஆராதனை மிஸ் பண்ணிட்டா ரொம்ப வேதனையா இருக்கும். ஐயோ நீங்க போக முடியலையே, இல்லையாமா? தூங்கிட்டோம், வேலைக்கு போயிட்டு லேட்டா வர்றோம், படுத்துட்டோம், தூங்கிட்டோம், ஐயோ ஆராதனை போச்சே. ஒரு காலையில சாப்பிடலன்னா எவ்வளவு டயர்டா, இன்னைக்கு சாப்பிடலையே, மத்தியானம் சாப்பிடலையே, இரவு அப்படியெல்லாம் நினைக்கிறோம்ல. ஆராதனை ரொம்ப முக்கியம். அது நீங்க இது சொல்ல போனா கர்த்தர் இங்க வந்துடுறாரு. 2 பேர் 3 பேர் இங்க வந்து ஜெபம் ஆரம்பிச்சாச்சு, பாட்டு ஆரம்பிச்சாச்சு, ஆராதனை முடியுது, அப்பதான் வர்றீங்க. சரி பரவாயில்ல, ஒரு சூழ்நிலை தாமதம் ஆகுது. ஆனா தொடர்ந்து அப்படி இருக்கக்கூடாது. என்ன சொல்றீங்க? நாம் எவ்வளவு சீக்கிரமா கர்த்தர் சமூகத்துக்கு வருகிறோமோ அவ்வளவுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எங்க பிரதர் வந்திருக்காங்க. அவங்க வீட்டுல ரொம்ப வருஷமா இருந்தோம். பக்கத்தில் தியேட்டர் ஏஜிஸ்ன்னு ஒரு தியேட்டர் இருக்கு. எங்க அண்ணன் மகன் ஊர்ல இருந்து வந்திருந்தான். அப்போ நேற்று ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ இல்ல, அது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதே படத்தை மறுநாள் பார்க்க போறோம். ஏண்டா நேற்று தானே போனேன், இன்னைக்கே போறேன். இல்ல சித்தப்பா, நேற்று நான் பாதியில தான் போனேன், படம் தெரியல. பாதியில தான் போனேன், படம் சரியா பார்க்கல. இன்னைக்கு நேரத்தோட முதல்ல அழிஞ்சு போற ஒரு படத்துக்கு அப்படி உட்கார்றானா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எப்படி வரணும்? நம்ம எவ்வளவா கர்த்தரை கனம் பண்ணுகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். அப்ப அநித்தியமான பாவ சந்தோஷத்தை மோசே வெறுத்தான். பாவத்திலே சந்தோஷம் இருக்கு. குடிக்கிறான் சந்தோஷம், விசாரம் பண்றான் சந்தோஷம், கொள்ளையடிக்கிறான், கொலை பண்றான். ஆனா அதெல்லாம் என்ன செய்யாது? நிலைக்காது. ஆனா பரிசுத்தத்தில் வருகிற சந்தோஷம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும். நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, விசுவாசமா ஜெபிக்கிறீங்க. ஆனா யூதா 1:20 வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல என்ன சொல்றா? யூதா 1:20 நீங்களும் பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபிக்கணுமா? பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். அதுக்கு முன்னாலே நம்முடைய விசுவாசம் பரிசுத்தமா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? பத்சேபாவிடத்துல பண்ணின பாவத்துல தவறாய் பிறந்த குழந்தையை கர்த்தர் அடித்தார். தாவீது தான் பாவம் பண்ணான், என் பிள்ளையை அடித்தார். பத்சேபாவுக்கு பிறந்த பச்சை குழந்தை, ஆண் பிள்ளைன்னு இருக்கு பைபிள்ல, பார்த்திருக்கீங்களா? உரியாவின் மனைவி பத்சேபாவுக்கு பிறந்த குழந்தை அது.
உரியாவின் மனைவி. அதுக்கு தாவீது பயங்கரமாக அவன் குழந்தைட்டான், அப்படியே உடஞ்சிட்டான். கர்த்தாவே அவன் எவ்வளவு உடஞ்சி ஒப்பு கொடுத்ததுனால அப்போஸ்தலர் நடந்து சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் யாரு? கொலை பண்ணான். உரியாவை கொலை பண்ணிட்டா, உரியா மனைவியை கெடுத்துட்டான். ஆனா கர்த்தர் எந்த அளவுக்கு அவனை நேசித்து சிநேகித்து, அதான் பாருங்க இரக்கம், அதான் கிருபை. என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவையே செய்வான். அப்படியாதான் இந்த காலையில் நம்ம கூட எவ்வளவு பாவம் சுவாபங்கள், சில பேருக்கு பாவம் போய் சுவாபம் போல இன்னும் எரிச்சல, இன்னும் பிறந்த, இன்னும் ஒரே கசப்பு காயம் ஏது இருந்தாலும் சரி, இந்த பரிசுத்த பந்திக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டு விட்டு நாம் கர்த்தருக்காக நம்முடைய விசுவாசம் பரிசுத்தமாக இருந்தால், பரிசுத்தம் இல்லாத விசுவாசத்தில் ஜெபித்த தாவீதின் பிள்ளை இறந்துருச்சு. ஆனா பரிசுத்தம் உள்ள ஜபத்தில் இசைக்க ராஜா சொல்றா, கர்த்தாவே உனக்கு முன்பாக உண்மை மனோஸ்தமா நடந்து பார்வைக்கு நலமானதை செய்தேன். 2 ராஜாக்கள் 20:3 வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. இசைக்கா ஜபம், நீ மறித்து போவீன்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை மாறி 15 வருடத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்? உண்மை உத்தோவா நடந்து பார்வைக்கு நலமானதை செய்தேன். இன்னைக்கு அநேக பரிசுத்தமா இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஒரு பூமிக்குரிய பரிசுத்தம் இருக்குது. சபைக்கு வர்றாங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்ல தசமா காணிக்கை எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருகிற ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அப்படின்னு வசனம் இருக்குது. பிரசங்கி 8ஆம் அதிகாரம். சீக்கிரமா எல்லாரும் எடுக்கலாம், உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பைபிள் இருக்குங்களா? இங்கிலீஷ்ல எது வந்தாலும் கையில வந்து வாசிச்சுருங்க. எந்த பாஷையும் அவங்க எனக்கு ஒரு புரியாம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், அவங்க எல்லாம் தெரியும். அது சர்வ வல்லமை உள்ளவர். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்துமாய் இருந்தார். நிறைய இடங்கள்ல நான் பார்க்கிறேன், இன்னும் குடிய விடல, ஆனா பந்தியில பங்கெடுக்கிறாங்க. இன்னும் துன்மார்க்கத்திலிருந்து விலகல, ஆனாலும் பந்தியில பங்கெடுக்கிறாங்க. அந்த சபை பாஸ்டே ரொம்ப நொடிஞ்சு, ரொம்ப உடைந்து போய் சொல்லுவார், பாவத்திற்கு வளர்ந்துருமுங்க. இல்ல, அப்படியே சர்வ சாதாரணமா, சாதாரணமா எடுக்கிற இது இல்லை. அபார்த்தமா எடுத்தால் மரணம் சம்பவிக்கும். அப்படிதான் வசனம் சொல்லுது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்துமாய் போறது வர்றது, வர்றது போறது, போறது வர்றது. அப்ப இருந்த துன்மார்க்கம் என்ன ஆயிட்டான்? அடக்கம் செய்யப்பட்டால். ஏன் அவங்க இருக்கிறாங்கன்னா ஒரு மாறுதலும் நடக்கல. நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா செலவு பண்றாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. பைபிள் அதான் இருக்கு. கீழே படிங்க வசனம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை, சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டே. துணிகரம். தாவீது பாவம், துணிகரமான பாவம். உரியாவின் மனைவிக்கு தெரிஞ்சும் துணிகரமான பாவத்தை செய்தான். துணிகரமான பாவம். காரணம் என்ன? இருதயம் கடினப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் ஒரு சிலராய் கூடி இருக்கலாம். 10,000 பேர் இருக்கிற சபையில போய் பண்ணி பல குட்டி போட்டு எதுக்கு? 10 பேர் இருந்தா போதும் பரலோகத்துக்கு போறதுக்கு. அல்லேலூயா. குதிரை ஒரு குட்டி போட்டா போதும். அது மாதிரி கொஞ்சம் பேர் 5 வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்காங்க. ஊழியக்காரருக்கு அந்த விசுவாசி தெரியாது. ஏன் அப்படி இருக்கணும்? மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, எங்க இருந்து வந்திருக்கிறீங்க எல்லாம் நம்ம சொல்ல முடியும். அப்படியானால் நம் சிறு கூட்டமா இருந்தாலும் சரி, இந்த நாளிலே பரிசுத்தம் செய்யும்படியாக பரிசுத்த ஸ்தலத்திலே போக்குவரத்துமா என்ற துன்மார்க்கனை போய் இல்லாதபடி இன்னைக்கு ஏதோ நமக்குள்ள பிரசங்கிக்கிற நான் கூட எதோட அதான் தெரிவிச்சேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, அப்பதான் நாம பிரசங்கிக்க முடியும். எனக்குள்ள பரிசுத்தம் இல்லாம நான் எப்படி பிரசங்கம் பண்றது? அது உங்களுக்கு வார்த்தை போகாது. கர்த்தர் போக விட மாட்டார். நான் பரிசுத்தமாகி பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடி அடக்கி ஒடுக்கணும். நம்மளை அடக்கி ஒடுக்கணும். பிரசங்கிக்கிறவனே அப்படி இருக்கும்போது அது கேட்கிற பிள்ளைகள் இன்னும் இந்த காலை வேளையில ஏதோ ஒரு துர்க்குணத்துல, ஒரு பாவத்துல, ஏதோ ஒரு கோபத்துல, ஏதோ பாவத்துல வந்திருக்கலாம். ஆனால் 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17 என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
பழையன ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின. அதான் இந்த வசனம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப இந்த காலையில புதிய மாதம், புதிய ஒரு நாள், பரிசுத்தமான ஓய்வு நாள். நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னன்னா, ஏதோ ஒரு பாவம் இருக்கலாம், கோபம் கூட ஒரு பாவம் தானே. அப்ப அதெல்லாம் இந்த பரிசுத்த பந்திக்கு முன்பாக எல்லாம் விட்டு பரிசுத்த அலங்காரத்துடனே, சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எவ்வளவு அலங்காரம் பண்ணி வந்திருக்கிறோம் சொல்லுங்க. எனக்கு கூட அது எப்படி ஜிப்பா போட்டு பேண்டை போட்டு அதுக்கு ட்ரெஸ் மாற்றி ஒரு அலங்காரம் தானே இது, எவ்வளவு நேரம் ஆகுது. ஆனா அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க நமக்குள்ள நாம் எப்படி இருக்கிறோம். ஏன்னா அவர் எனக்குள்ள வாழ்கிறார், எனக்குள்ள. அதான் ஒரு பெரிய நம்பிக்கை. அடிக்கடி சொல்லுவேன், கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா உங்களுக்குள் இருக்கிறார். அப்ப அவர் பரிசுத்தம் உள்ளவரா? அவர் யாரா இருக்கிறார்? பாவியா இருக்கிறாரா? பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறார். அப்படியானால் அந்த பரிசுத்தம் நமக்குள்ள கொஞ்சம் தான் போகும், கொஞ்சம் தான் எரிச்சல், கொஞ்சம் தான். அப்படி ஒண்ணு தெரியுமா, எங்க வீட்டுல ஒரு நாள் இட்லி ஏதோ சாப்பிடும்போது புளிப்பாயிட்டு. அப்ப என்னன்னு கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா, ஏற்றுள்ள மாவு இருந்தது, அதை சேர்த்து கலத்திட்டாங்க. அதை சேர்த்து குழப்பினதுனால அந்த புளித்த மாவோட இது சேர்த்து புளிச்சிருச்சு. வாசிக்க 1 கொரிந்தியர்ல சீக்கிரமா 1 கொரிந்தியர் 5:6-7 சீக்கிரம் 1. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். இன்னைக்கு பழைய புளித்த மாவு இருக்கா நமக்குள்ள? பழைய கோபம் ரசிக்கப்பட்டாச்சு, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, ஆவிக்குரிய சபைக்கே வந்தாச்சு. ஆனா இன்னும் என்ன மாறல? அநேகருக்குள்ள பாவம் மாறிடுச்சு, சுவாபம் மாறல. பாவம் வேற, சுவாபம் வேற. எரிச்சல், டக்கு எரிச்சல், கோபம். எனக்கு கூட சில நேரம் கோபம் வந்து உட்காந்து ஜோம் பண்ணி ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு போட்டு மன்றாடி தேவ சமூகத்தில் அழுது புரண்டு வசனம் சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய அவை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அப்படியான இந்த கால வேளையிலே அந்த ரோமர் 11:16 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் கவனிங்க. ரோமர் 11:16. மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. வேறானது சொல்லுங்க, என்னது வேர்னா என்ன வேறு? மரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த வேர் போகுது இல்ல, மரம் மேல தெரியும், வேர் தெரியாது. வேர் எங்க இருக்குது? அடியில இருக்குது. அப்ப வேர் பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் சொல்லவா, பெற்றோர்கள் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறோமோ பிள்ளைகள் அப்படி வந்துருவாங்க. நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவே வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க, அது வேற விஷயம். ஆனா எஸ்ஐயா 54:13 என்ன வாசிக்கிறோம்? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இப்ப அந்த பிள்ளை படியில இறங்குற வரைக்கும் தான் நீங்க பார்க்க முடியும். காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு, வேலைக்கு போகும்போது அது பஸ்ல போகுது, ட்ரெயின்ல போகுது, ஆட்டோல போகுது, கார்ல போகுது, யாரோட எங்க போகுது எப்படி தெரியுமா உங்களுக்கு? ஆனா 23 நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கு தேவன், எங்க நடந்தாலும் அவருக்கு எல்லாம் தெரியும். அப்ப இதில் என்ன சொல்றாங்க? வேர் பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும். அப்ப கிளை யாரு? இப்ப சொல்லுங்க, நான் நல்ல தெளிவா வேர் யாரு, கிளை யாரு? எசேக்கியேல் 18 எசேக்கியேல் 18:2 இன்னும் புரியும்படி சொல்றேன். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்கிறார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் நல்ல கவனிங்க. பிதாக்கள்
என்ன காய்களை தின்றார்கள்? திராட்சை காய்களை தின்றார்கள். தகப்பனா தாயார் அவங்க சாப்பிட்டாங்க, பெற்றோர்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனா யார் பல்லு கூசுது? பிள்ளைகளுடைய பல்லு. ஏன் பிள்ளைகளுக்கு கூசணும்? சாப்பிட்ட தகப்பன் தானே, சாப்பிட்ட தாய் தானே, பிள்ளைகளுக்கு ஏன் கூசணும்? இது அவங்களுக்கு வசந்த மறுபடியும் படிங்க. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? ஏன் பிள்ளைகளுடைய பற்கள் கூசிட்டு? இன்னொரு வசனம் இருக்கு, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். இருக்கா? நம்ம தான் வேதத்தை மறக்கிறேன், நான் தான் மறக்கிறேன், என் பிள்ளைகளை மறக்கிறாரு. வேறு பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அதனால இந்த கால வேளையிலே நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறார். லேவியராகும் 20-24 மறுபடியும் நம்ம வரும்போது, மற்ற ஜனங்களை விட்டு நான் உன்னை பிரித்தெடுத்தேன். எல்லாருமே ஆராதனையில் இருக்காங்க, எல்லாருமே ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. இல்ல, நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். கரையை கட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை பிரித்து எடுத்திருக்கிறார். அப்போ நம்ம கூட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஞானஸ்நானமானது மானுஷ அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனோடு பண்ணுகிற நல் மனசாட்சியின். அப்போ நம்ம கூட உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை இன்றைக்கும் பண்ணி இருக்கிறார். வாசிங்க 2 கொரிந்தியர்களே 1 கொரிந்தியர் 11:25. அந்த படியே ஒரு பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய என்ன உடன்படிக்கை? புது உடன்படிக்கை. சொல்லுங்க, எதை பண்ணியிருக்காருன்னா இரத்தத்துல பண்ணியிருக்கிறார். பாத்தீங்க, என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இன்றைக்கு நாம் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணுகிறோம். அதே எரேமியா 24:7 புதிய இருதயம் நமக்கு தந்திருக்கிறார். என்ன இருதயம் தந்திருக்கிறார்? அதைத்தான் தாவீது சங்கீதம் 51:10 சுத்தமான இருதயம் எனக்கு தாருமையா கேட்கிறான். 51ஆம் சங்கீதம் 10வது வசனம். ஏன்னா சுத்தமில்லாத இருதயத்துல நான் உண்மை விட்டு தூர போயிட்டேன், விலகி போயிட்டேன். சுத்தமில்லாத இருதயத்துல பரிசுத்தம் இல்லாம போயிட்டேன். ஆனா சுத்தமான இருதயம் கதறான் பாருங்க. 51 சங்கீதம் முழுவதுமே எது தெரியுமா? பச்சைப்பட்ட தாவீது பண்ண பாவம் தான். கதறி அழுகிறான். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுத்துறாதீங்க, பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காதீங்க. எந்த அளவுக்கு கதறி அழுது அவன் மண்டாடி ஒரு பெரிய மன்னிப்பை பெற்றுக் கொண்டான் பாருங்க. ரொம்ப அப்போஸ்தலர் நடவடிக்கையில் தாவீதை குறித்து ஒரு வசனம் காமிக்கிறேன். இவ்வளவு பெரிய உரியாவ மிலிட்டரியில் என்ன சண்டை நடக்கும் போது அவன் மரண பத்திரத்தை அவன் கையில கொடுத்து அனுப்புறான். யுத்தத்துல முன்னால நிப்பாட்டி அவனை கொண்டு சொல்லி உரியாவ அங்கே சாதிச்சாங்க. அப்போ ஒண்ணு மிரடே, இன்னொன்னு உரியாவின் மனைவியை கெடுத்தது. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து அவன் ரொம்ப அழுது மன்றாடி மன உடஞ்சிட்டான். அதான் 51ஆம் சங்கீதம். அப்படி உடஞ்சதுனால கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. நான் ஒரு வசனம் காமிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கை அவங்க சோத்ராம் சோத்ராம் அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி அப்போஸ்தலர் 13:22 ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். கடையில் நடிகர்கள் வரும்போது இவனுடைய கொலைகாரன், இன்னும் சொல்லணும் வேட்சாளக்காரன், மன்னிக்க நம்ம ஏற்றுக்கொள்ளுமா? ஆனா கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லை, எனக்கு சித்தமானவைகளை செய்வான். அதுவே பாருங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டு எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தான். அப்ப இந்த காலையில நம்மளை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியுமா? யோபு குறித்து யார் சாட்சி கொடுத்தான்? தேவன். அவன் யார்? உத்தமன், சன்மார்க்கன், அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். மனுஷன் பொல்லாப்பை தேடி போனான், ஆனா பொல்லாப்புக்கு விளைகிறவனை போல பூமியில் ஒருவன் இல்லை.
யோபு 1:1, யோபு 1:8 நல்ல அருமையான சாட்சியை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப இந்த காலை வேளையிலே நான் பாருங்க, இப்போ ஒரு வியாதியோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், ஒரு நெருக்கம், பயங்கரமான ஒரு சூழ்நிலை. சொல்லுங்களேன், எவ்வளவு ஜெபிக்கிறீங்க, ஏன் வியாதி தீரல? ஒண்ணு தெரியுமா? ஒன்னு சொல்ற கவனிங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதபடி வியாதி குணமாகாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதபடி நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காது. நான் என்னுடைய சுயமா பேசினா நம்பாதீங்க, நான் வார்த்தையை கொண்டு சொல்றேன். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே யோசுவாவை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், நீ பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வேன். அற்புதத்துக்கும் பரிசுத்தத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? அவசரம் எடுத்தா வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் என்ன செய்வார்? அப்ப இன்றைக்கு இந்த ஆலயத்திலே 11ஆம் மாதம் 2ஆம் தேதி எவ்வளவு பரிசுத்தமா நம்மளை டெடிகேட் பண்ணி அர்ப்பணிச்சு ஒரு அர்ப்பணிப்போட போறோம். நான் பலிபீடத்தில் நின்று சொல்றேன், தீர்க்கதரிசனம் சொல்றேன், நாளைக்கு உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். கையை தட்டி ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? அருமையான வேலை கொடுப்பாரு, அருமையான குடும்பத்தில் மாப்பிள்ளை கொடுப்பாரு, அருமையான காரியத்தை கல்யாணத்தை எல்லாம் கட்டளை பண்ணுவார். நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம். அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தில் நின்றுட்டீங்கன்னா மற்ற எல்லாம் அவர் செய்வார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜோபு சொன்னேன், பணம் 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 ஓடாதே, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு ஓடு, பணம் உனக்கு பின்னால் வரும். ஊழியத்தில் 35 வருடங்களுக்கு மேல ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னை குறிச்சு ஐயாவுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவங்க எல்லாம் நம்ம கூட இருந்தவங்க. அவங்க வீட்டில் நான் பல வருஷமா இருந்து இன்றைக்கு வர கர்த்தர் என்ன ரொம்ப அருமையா பாதுகாத்து இந்த ஆலயமே அதான் கிடைச்சது. எவ்வளவு பரிசுத்தமா ஜெபம் பண்ணி அடிக்கடி சொல்லுவோம், பக்கத்துல ஆலயம் பக்கத்துல ஆத்துமா, ரெண்டையும் கொடுத்தாங்க, சாட்சி இருக்காங்க. வீட்டுக்கு அடுத்த கேட்டு ஆத்துமா, வீட்டுக்கு பக்கத்து கேட்டு ஆலயம், இது வந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? நாம் தேவனுக்கு உண்மையாக இருந்தால் தேவன் எனக்கு உண்மையாக இருப்பார். அதான் உண்மை. அதனால இன்னொரு தெரியுமா, நீங்க அழகா இருக்கணும், பியூட்டி பார்லர்ல போய் சில பேர் என்னெல்லாம் பவுடர் பூச்சி, நீங்க பரிசுத்தமா இருந்து ஜெபம் பண்ணா உங்க சாயல் மாறிடும். உங்க சாயல் மோசே வரும்போது அவங்க முகம் எப்படி இருந்தது? பிரகாசமா இருந்தது. அவ யாரோட இருந்து வரலாம்? தேவனோடு இந்த மலையிலிருந்து இறங்கி வரலாம். ஜனங்கள முகத்தை பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசம். எந்த பியூட்டி பார்லர் மேக்கப் போட்டான் ஒண்ணு இல்லை, பரிசுத்தமான ஜெபம். அது இருக்க நீங்க நேரம் இல்லை. எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் 22 குறிச்சிருந்தாங்க. அதனால லேவியராம் 26:10 சொல்றாரு, போன வருஷம் சாப்பிட்டீங்களே, போன வருஷம் சாப்பாடு இருக்கா வீட்டுல? சொல்லுங்க, இருக்குமா? கண்டிப்பா இருக்க. போன மாதமே அவரை சாப்பாடு வைக்க முடியாது. அப்ப லேவியராம் 26:10 சொல்றாரு, நீங்கள் போன வருஷம் உள்ள தானியத்தை, அது 26:10 என்ன? பழைய தானியத்தை சாப்பிட்டு, போன வருஷம் உள்ள பழைய தானியம் கெட்டு போச்சு, அது நாள் கடந்துருச்சு. அந்த பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி, புதிய தானியம். அப்போ புதியதான தானியம் என்பதை பல வகையாய் குறிக்கிறது. நம்முடைய செல்வம், நம்முடைய பணம், நம்முடைய அந்தஸ்து, ஐஸ்வர்யம், அந்த புதுசா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. பழையனை விட்டு விளக்குன்னு சொல்றாரு. அப்ப இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு போகும்போது பழைய பாவம் நமக்குள்ள என்ன இருக்குது? பழைய பாவம் என்ன இருக்குது சொல்லுங்க. ஒருவேளை இதுவரை நீங்க அறிக்கை பண்ணாம வந்திருக்கலாம். ரசிக்கப்படாதவங்களும் உள்ள இருக்கிறாங்க, இன்னும் கர்த்தரை அறியாதவங்க. நம்ம பிரதர் நாகராஜ் கோடம்பாக்கத்துல இருந்து வர்றாரு. அவர் இன்னும் அந்த இண்டூர்ல தான் போன வாரம் சண்டை இவ்வளவு பெரிய போட்டு வச்சுட்டு வந்தாரு. கரெக்டா என்ன சொல்றேன்னா, இவங்க எல்லாரும் கர்த்தரை நேசிக்கிறார். எப்படி அந்த அன்பை எனக்கு கொடுத்தாரு, எப்படி அவங்களோட பழகிற அந்த ஒரு பாக்கியம் கொடுத்தாரு. அவர்களே நம்ம கூட்டத்தில் கர்த்தர் சேர்த்து பரலோக ராஜ்யத்தில் அந்த நாகராஜை கர்த்தர் சந்தோஷமா இல்லையா? உங்க கம்பெனியிலிருந்து பாடியை அனுப்புறான்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. இது பாடியை அனுப்புற செய்தி இல்ல, பரலோகத்துக்கு அனுப்புற செய்தி. அல்லேலூயா.
பழையனை விலக்கி கடைசியா சொல்லி முடிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்களை பரிசுத்தமாக்குவார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23, 24. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் சீக்கிரம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். முற்றிலும் என்ன தெரியுமா? முழுவதும் தலையிலிருந்து கால் வரையிலும் முற்றிலும் பரிசுத்தமாக்கி ஆவி ஆன்மா சரீரத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமில்லாத இருக்கும்படி காக்கப்படுவதாக. இப்போ ஸ்கூல்ல சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்டர் வராரு, எல்லாம் ரெடி, எல்லாம் எழுதி முடிச்சிருக்கம்பாங்க. இன்ஸ்பெக்டர் பாப்பார் நோட்டையெல்லாம் எல்லாம் எழுதி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. நியாயாதிபதி நியாயம் தீர்க்க வருவார். அப்ப பாவத்தோட இருந்தா சேர்த்துக்குவாரா? அதான் இங்க சொல்றாரு, முற்றிலும் பரிசுத்தமாக்கும்படி சமாதானத்தின் தேவன் உங்கள் நடுவில் இருப்பாராக. அல்லேலூயா. ஆகவே இந்த காலைகளிலே நம்ம அதிகமாய் கொண்டு போக முடியாது. நமக்கு இன்னும் 10 நிமிஷம் தான். அதுக்குள்ள பரிசுத்த பத்தி முடியணும். நீங்க ஒரு 5 நிமிஷம் லேட்டானா கூட கொஞ்சம், ஏன்னா வரதே நீங்க 12க்கு தானே வர்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நாம பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமாக நாம் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறோம்.